கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். கிட்டத்தட்ட யாத்திராகமத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நாம் நிறைவு செய்து கடைசியாக இந்த அதிகாரத்தை பார்த்து இந்த யாத்திராகம் புத்தகத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், நான் சென்ற வாரத்தில் சொன்னது போல ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் எப்படி கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தார்களோ அதுபோல மிக பயங்கரமான வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட மற்றொரு வீழ்ச்சியின் சம்பவம் தான் இந்த யாத்திராகமம் 32வது அதிகாரம். இஸ்ரவேல் மக்களைப் போல நாமும் இருக்கக்கூடாது என்ற எச்சரிப்பையும் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் விழுந்து போனது போல நாமும் விழுந்துவிடக்கூடாது என்று அந்த அறிவுரையை புத்திமதியை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக நமது திருச்சபைக்கும் சொல்லுகின்றார். அதான் உண்மை. ஆக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமது திருச்சபைக்கும் அதே எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து மட்டுமே தரக்கூடியவைகளை வேறு வகையிலே நாம் பெற முயற்சிப்பது அது விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுத்துவிடும் என்று பார்த்தோம். கிறிஸ்து மட்டும்தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். கிறிஸ்து மட்டும்தான் மனிதனுக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். கிறிஸ்து மட்டுமே வாழ்க்கையினுடைய நித்தியத்தை தரக்கூடியவர். இவைகளையெல்லாம் மனுஷன் பெற்றுக்கொள்ள பல காரியங்களை தனக்கு சொந்தமான கற்பனையிலே எண்ணத்திலே அவன் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். அதுதான் விக்கிரகம். அப்போ விக்கிரகத்தை கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிலையை அவன் வழிபட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகத்திலே கிறிஸ்து மட்டுமே தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் நித்திய வாழ்க்கையையும் அவன் வேறொரு வகையிலே அதை அடைய பார்ப்பதும் விக்கிரகம் என்று சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் எந்த காரணத்திற்காக விழுந்து போனார்களோ அதே காரணத்தினால்தான் இன்று நாமும் வீழ்கின்றோம். அதனால தான் போன வாரம் பார்த்தோம், பி கேர்ஃபுல் நாட் டு ஃபால். நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே சென்ற வாரத்திலே முதல் காரணத்தை நாம் பார்த்தோம். முதல் காரணம் என்ன பார்த்தங்க? We fall when we disobey God's word. கடவுளுடைய வார்த்தையை எப்பொழுதெல்லாம் நாம் கேட்காமல் இருக்கிறோமோ, கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நாம் கேட்டும் செயல்படாமல் இருக்கிறோமோ அப்பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். இதில் எதுவுமே கன்ஃபியூஷனே கிடையாது. தெளிவாக இஸ்ரவேலர்கள் எந்த காரணத்திற்காக விழுந்தார்களோ அதே காரணத்திற்காக தான் இன்று நீங்களும் நானும் விழுகின்றோம். அதை நாம் படித்து நிறைவு செய்தோம். திரும்ப பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ரெண்டாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், we fall when we fail to trust the purposes of God. அதுதான் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே பிற்பாடு, அதாவது எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள் என்றார். அப்படின்னா அவர்கள் உண்டு பண்ணி தொடர்ந்து எங்களுடைய பிரயாணத்தை நாம் இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு தொடர்ந்து செல்வோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மோசேக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆர்வன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? மோசே அவன் எங்கே இருக்கிறான்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பொழுது போனாலும் மோசே கடவுளிடத்திலே சென்று கடவுள் தருகின்ற அந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு வந்து அப்படியே சொல்லி கொடுக்கக்கூடியவன். இவன் மோசே எங்கே இருக்கிறான் என்று தெரியும்.
ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், அப்படி கடவுள் மோசேயை அழைத்து தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய நோக்கங்களையும் எல்லாவற்றையும் அவனிடத்திலே சொல்லி, நீ போய் இந்த ஜனங்களுக்கு சொல்லி அங்கிருந்து நான் எங்கு அழைத்து செல்கின்றனோ அந்த இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமும் கடவுளுடைய நோக்கமும் கடவுளுடைய எண்ணமும் அதுதான். ஆக கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்ற காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்தி அதிலே அவருடைய அறிவுரைகளையும் மற்றும் வழிநடத்துதலையும் அவர் உள்ளடக்கி வைத்து செயல்படுகின்றார். எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் தமது திட்டத்தையும் நிறைவேற்ற அதற்கான காலங்களையும் சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கி தருகின்றார். இப்போ நாம் என்ன செய்கிறோம், சில நேரங்களில் அதற்கு அவர் தருகின்ற அந்த அறிவுரைகளில் அந்த எச்சரிப்புகளில் அந்த காலங்களும் திட்டங்களும் அவருடைய காலத்துக்குள்ளாகவே அடங்கியிருக்கிறது. அதை நாம் சில வேளைகளில் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு நாமளே காரியத்தை நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். இந்த இஸ்ரவேலர்கள் இதை அவர்கள் அந்த கடவுளுடைய திட்டத்திலும் நோக்கத்திலும் அவர்கள் இந்த இடத்துல நம்பிக்கை வைக்கவில்லை. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனை தான். பொதுவாக நம்ம ஒரு காரியத்தை நாம் முடிப்பதற்கு திட்டமிட்டால் அந்த காரியத்தை உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் அதை சொல்லப்போனால் இன்னும் ஈஸியாக அதை எப்படி முடித்து விடலாம், அதை எப்படி செயல்படுத்தி விடலாம் என்ற எண்ணத்தில் செயலில் நீங்களும் நானும் ஆட்கொள்ளப்படுகிறோம். அங்கே கடவுளுடைய திட்டத்திற்காக பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு உள்ளாக நம்மை உட்படுத்தி கொண்டு அந்த காரியத்தை செய்ய முற்படாமல் போகின்ற பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். இஸ்ரவேலருக்கும் அந்த பிரச்சனை தான், எனக்கும் உங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஏன்னு சொன்னால் நமக்கு திட்டமிட்ட காரியம் உடனடியாக நடக்க வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்போடு நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய திட்டத்திற்கு உட்படாமல் வெளியிலே இருந்து செயல்படுகின்றோம். அதாவது 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பொன் கன்று குட்டியை சிலையை செய்ததின் காரணத்தை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த பொன் கன்று குட்டியின் சிலையை செய்ததின் காரணத்தை பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, மோசே ரொம்ப நாள் இல்லாததுனால நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம், விரக்தி அடைந்து விட்டோம். அந்த தலைவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால் நாங்கள் எல்லாம் ரொம்ப சோர்வடைந்து விட்டோம். எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கடவுளுடைய நோக்கங்களில் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக they moved on, அவர்கள் முன்னோக்கி செல்கின்றார்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பது பாவம். நம்ம பாவம்னு சொன்னாலே நமக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கிறோம். அந்த மட்டும்தான் பாவம்னு நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். கொலை செஞ்சால் பாவம்னு சொல்கிறோம், விபச்சாரம் செய்தால் பாவம்னு சொல்கிறோம், பொய் சொன்னால் பாவம்னு சொல்கின்றோம். இப்படி அப்படிப்பட்டதான காரியங்களை மாத்திரம்தான் நம்ம மனதில் வரும். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுங்களா, இன்றைக்கு நான் எழுந்திருக்கிறேன் காலையில் உயிரோடு, இன்றையிலிருந்து இந்த நாள் முடிகிற வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை கடவுளுடைய திட்டத்திலும் நம்பிக்கையிலும் இல்லை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் தான் என்னதுங்க, பாவம். நம்ம அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதே பாவம். அந்த பாவம் எண்ணற்ற மற்ற பாவங்களை செய்வதற்கு அது வழி நடத்துகிறது. மோசேக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெரியல, அவங்களாகவே என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நம்ம மூவ் ஆகி போவோன்னு சொல்லி அவர்கள் they moved on. அந்த பாவம் எண்ணற்ற பாவங்களுக்கு வழிநடத்தி செல்கின்றது. இஸ்ரவேலர்கள் தங்களது பிரமாணத்தை தாங்களாகவே, அதாவது பிரயாணத்தை தாங்களாகவே தொடர விரும்புகிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு எகிப்திலிருந்து
ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து வச்சார் இல்லைங்களா. இப்படி வனாந்தரத்தில் கொண்டு வந்து வச்ச பிறகு அவர்களுக்கு இந்தாப்பா இதான் உங்களுடைய ஐட்டினரி அப்படின்னு சொன்னால், இந்தந்த தேதியில் நீங்கள் இங்கெங்கே இருக்கணும், இங்கெங்கே போகணும், இங்கெங்கே வரணும், இங்கெங்கே செயல்படுத்தப்பட வேண்டும், இந்த மாதத்தில் இங்கே இருக்கணும், அந்த மாதத்தில் அங்கே இருக்கணும், இந்த மாதத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபுல் ஐட்டினரி. புரியுதுங்களா? அந்த பிளானிங் கையில் கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஓகே சரி நம்ம மூவ் பண்ணுறது நமக்கு நல்லதுன்னு சொல்லும். God did not give any itinerary to them. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரோக்ராம் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. மாறாக ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார். என்ன சொன்னார்? நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அடுத்த மாதம் இந்த தேதியில் எனக்கு உங்களுக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை படித்து விசுவாசித்து நம்பி செயல்பட வேண்டும். கடவுள் அன்றைக்கு இருந்த அதே யெகோவா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார் என்பதுதான் அந்த சத்தியம். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் என்னோடு கூட கடவுள் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருக்கிறார். ஆனால் பொறுமை இழந்த இஸ்ரவேலர்கள் கடவுளை நம்ப தவறிவிட்டார்கள். அநேக நேரங்களில் நம்ம பொறுமையை இழந்துடுறோம். மை செல்ஃப் அண்ட் யுவர் செல்ஃப், ஆல் ஆஃப் அஸ். எப்படியாவது காரியத்தை முடிச்சிடணும், அவ்வளோதான். அந்த காரியத்தை முடித்து நம்ம ஒரு திருப்தி அடைஞ்சிடணும். பொறுமை நமக்கு இருக்காது. இஸ்ரவேலர்களும் அதே காரியத்திலே விழுந்து போனார்கள். இன்றைக்கு சபையாக நீங்களும் நானும் அந்த காரியத்திலே விழுந்து விடுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியாது, நாம் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம், போயிட்டு நம்மளாக பிளான் பண்ணி போவோம்னு சொல்லி போகிறாங்க. என்னாச்சுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கடவுளை சந்தேகிப்பதற்கு அவர்களிடத்திலே ஏதாவது காரியங்கள் இருந்துச்சா? கடவுள் அவங்க இஸ்ரவேலர்கள் சந்திப்பதற்கு, அதாவது சந்தேகிக்க அவர்களிடம் ஏதாவது காரணம் இருக்கா என்ற கேள்விக்கு பதில் அஃப்கோர்ஸ் நாட். ஒன்றுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் கடவுளது அற்புதங்களும் இஸ்ரவேல் மக்களுக்கான அவரது ப்ராவிஷன் சொல்கிற இல்லைங்களா, அவருடைய முன் ஏற்பாடுகளும் படிக்கின்ற பொழுது எனக்கும் உங்களுக்கும் பிரமிக்க வைக்கும். அப்படி பார்த்த மக்கள் அவர்கள் 10 வாதைகளை பார்த்தார்கள். செங்கடல் 2ஆக பிளந்ததை பார்த்தார்கள். தண்ணீர் பிரச்சனை இருந்துச்சு, தண்ணீரை கொடுத்தார். சாப்பாட்டு பிரச்சனை இருந்துச்சு, மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு கடவுளை தொழுது கொள்ள அவர்கள் மத்தியிலே நான் வந்து தங்க போறேன் என்பதற்காக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ப்ளூ பிரிண்ட், நான் அவங்க மத்தியில் வந்து வாசம் செய்ய போகிறோம்பா, மேகஸ்தம்பத்தில் வரப்போகிறோம்பான்னு சொல்லி இத்தனை காரியங்களை எல்லாம் கொடுத்து, பிறகு பக்கத்து நாட்டுக்கார அந்த அமலேக்கியர் வந்து சண்டை போடும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த வெற்றியை கடவுள் கொடுத்து, இப்படி எல்லாவற்றிலுமே கடவுள் அவங்களுக்கு எப்படி இருந்தார்? நன்மை செய்கிறவராகவே இருந்தார். எந்த விஷயத்திலும் கடவுளை சந்தேகிப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லைங்க, நோ ரீசன் அட் ஆல். ஆனால் அநேக நேரங்களில் எனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொன்னேன், என்ன ஆண்டவரே அவனுக்கெல்லாம் நடக்குது எனக்கெல்லாம் நடக்கலை, ஒய், வாட் ஹேப்பன், சரியில்லையே, நான் என்ன செய்கிறேன்? நொந்து மன அழுத்தத்துக்குள்ளாக ஆளாக்கப்படுகிறோம். நொந்து மன அழுத்தத்திற்குள்ளாக இஸ்ரவேலரை போல நாமளும் ஆளாக்கப்படுகின்றோம். கடவுளை சந்தேகிப்பதற்கு அவரிடத்தில் எந்த விதமான ஒரு நியாயமான காரணம் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு காரணமும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. எத்தனை முறை நாம் கடவுளை அவிசுவாசம் கொண்டிருக்கிறோம், நாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், நாம் என்னென்னவோ கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்னையும் உங்களையும் கடவுள் உயிரோடு வைத்திருப்பார் என்று சொன்னால், அதையெல்லாம் தாண்டியும் வைத்திருக்கிறார்னு சொன்னால், அது கடவுளது பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது.
அதை தவிர வேறு ஒன்றையும் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கும் நமக்கும் அப்படித்தான். இன்று எழுத்து வடிவில் உள்ள முழு வேதத்தை போல இஸ்ரவேலருக்கு அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு மோசேட்ட ஆண்டவர் சொல்வார், புஸ்தக சுருளில் எழுதுவாங்க, அதை பாதுகாப்பாங்க, தட்ஸ் ஆல். அதை அவங்களுக்கு விளக்கப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு முழு வேதம், கடவுளுடைய வெளிப்பாடு, கடவுளுடைய திட்டம், பிளான் எல்லாம் நம்ம கையில் நீங்கள் கொடுத்திருக்கிறார். ஆனால் கடவுள் நான் உங்களோட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அப்படின்னா என்ன சொல்கிறார்? என்னை நம்புப்பான்றார், என் மீது விசுவாசம் வைப்பான்றார். ட்ரஸ்ட் இன் மை டைமிங். என்னுடைய சித்தத்தை நீ விசுவாசி, என்னுடைய காலத்தை நம்பு, என்னுடைய நோக்கத்துக்காக காத்திரு. எப்பயுமே கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் தான் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லதாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். ஆக காரியங்களை உங்களுடைய வழியிலும் உங்களுடைய நேரத்திலும் நீங்கள் செய்கின்ற பொழுது யூ ஃபால் இன்டு சின். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இஸ்ரவேலரை போல நானும் ஒரு பெரிய வனாந்தர வாழ்க்கையிலே, தனித்து விடப்பட்ட நிலையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். there is nobody help for me. எனக்காக உதவி செய்கிறவர்கள் யாருமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ பற்றிக்கொள், நான் உன்னோட கூட இருக்கிறேன். இப்போ நீங்களாகவே அந்த வனாந்தர வாழ்க்கையிலிருந்து வெளிவர முயற்சிக்கிறீங்க. சில நேரங்களில் கடவுள் வனாந்தர வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் நாம் கிட்டி சேருவதற்காக. ஏன் வியாதி வருது? வியாதி வந்தால் தான் வேதம் வாசிப்போம், வியாதி வந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம். வியாதியே வரலன்னு வச்சிங்க, நல்லாவே இருக்குன்னு, நல்லாவே நீங்கள் இருந்தீங்க, உங்கள்கிட்ட பணம் சொத்து பொருளாக இருக்குன்னு வச்சிங்க, நீங்கள் ஜெபமே பண்ண மாட்டீங்க, வேதமே வாசிக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் எல்லாமே எனக்கு எல்லாமே இருக்குது. அப்போ கடவுள் என்ன செய்கிறார்? என்னையும் உங்களையும் அவர் பக்கம் கொண்டு வரார். அப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று சம்திங் டு ஹேப்பன். அது பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய சுக பிரச்சனையாக இருக்கலாம். ஆக கடவுளிடத்தில் உங்களை கிட்டி சேருவதற்காக ஒரு சில மாதங்கள், ஈவன் ஒரு சில வருஷங்கள் வனாந்தர வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. அப்படின்னா ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீர் என்னோட கூட இருங்க. நீங்கள் எப்போ சித்தம் கொண்டு இந்த வனாந்தர வாழ்க்கையிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு உதவி செய்கிறீங்களோ அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் என்னுடைய உங்களுடைய ஜெபமாக காணப்பட வேண்டும். அப்படி செய்யாத பொழுதுதான் we fall into sin. கடவுளுடைய நற்குணங்களில் நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். அதை தான் இந்த பகுதி சொல்லுகின்றது. ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை கேட்கல, அதான் பிரச்சனை. Then the third reason, அவர்களைப் போல நாமும் விழாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மூன்றாவது காரணம் என்ன தெரியுங்களா? We fall when we forget the grace of God. கடவுளின் கிருபையை நாம் மறக்கும் பொழுது நாம் விழுந்து விடுகிறோம். 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் தனிப்பட்ட முறையில் வாசித்த பொழுது, குமாரர்கள் கூட கையில் ஏதாவது ரிங் போட்டிருப்பான், ஆனால் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகள். நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அன்றைக்கு இருந்த ஆண்கள் கூட கம்மலை மாட்டிட்டு இருந்தானான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் மாட்டி திரியிறானாட்டிருக்கு. எவனை பாரு ஒத்த காலில் ஒன்று மாட்டிட்டு திரியிறான். அது கடவுள் டிசைன் பண்ணது பெண்களுக்கு. ஆனால் இங்கே குமாரர் குமாரத்திகள், ஒருவேளை அவன் கையில் ரிங் போட்டிருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? கடவுள் சொல்லுகின்றார், உங்கள் மனைவிகள், குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை படித்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
கடவுளின் கிருபைகளை நினைவு கூறும் பொருட்டு மக்கள் அணிந்திருந்த பொன்னாபரங்களை கழட்டும்படி மக்களுக்கு அன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பொன்னாபரங்களை கடவுளுடைய கிருபையை நினைவு கூறும் பொருட்டு கொடுக்கப்பட்டது. இந்த பொன் கன்று குட்டியின் சிலையை உருவாக்க எப்படி அவர்கள் அந்த தங்கத்தை அல்லது அந்த பொன்னை பெற்றார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? எகிப்திலிருந்து கொள்ளையிட்டது. நீங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 20-22 பாருங்கள். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். நம்மளாம் யாருங்க? நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் நம்பேன். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். என்னுடைய இருதயம் கேடானது, தீங்கானது, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு. என்னுடைய இருதயத்தை நான் ஒரு பொழுதும் நம்பேன். ஏன்னா பிகாஸ் வேதம் என்னை பற்றி தெளிவாக சொல்லுதுங்க. மை ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் விக்கெட். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எப்படி நம்பவே நம்பிடாதீங்க. உங்களுடைய இருதயத்தை தயவு செய்து இங்கே நம்பிடாதீங்க. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். உலக பிரகாரமாக அது அவனுடைய காரியங்கள விஷயமே வேறு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இருதயத்தை ஒரு பொழுது நம்பக்கூடாது. அது இப்போ ஒன்று யோசிக்கும், அடுத்த செகண்ட் ஒன்று யோசிக்கும், அடுத்த செகண்ட் ஒன்று யோசிக்கும். அதுதான் பொல்லாத ஜனம் என்று சொல்லியிருக்கிறது. இது எப்படி அவர்கள் அந்த தங்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? God gave it to them. கடவுள் தான் அவங்களுக்கு கொடுத்தார். கடவுளது வெற்றியால் இந்த பொன்னை, அதாவது அந்த தங்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுளது கிருபையையும் அவரது உண்மையையும் இது படம் பிடித்து காட்டுகிறது. எது? அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த தங்கம். எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது, எகிப்தை விட்டு வெளிவருகின்ற பொழுது, அந்த எகிப்திலிருந்து அவர்கள் கொள்ளையாடின பொருள் அவர்களுக்கு அது கிருபையாக கிடைத்தது. எதை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தாரோ, எதை கடவுள் அவர்களுக்கு கிருபையாக கொடுத்தாரோ, இலவசமாக கொடுத்தாரோ, தன்னுடைய வெற்றியின் மூலம் கொடுத்தாரோ, இப்போ அதை கொண்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இப்போ புரியுதுங்களா? கடவுள் எனக்கும் உங்களுக்கும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கொடுக்கிற பொருளை வைத்தே நாம் விக்கிரகத்தை செய்ய முடியும். பார்த்தீங்களா? இது அவங்க சம்பாதிக்கவே கிடையாது. நல்லா யோசிச்சுக்கங்க. அவன் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தவன். அடிமைக்கு என்னங்க கிடைக்கும்? அடிமைக்கு என்ன கிடைக்கும்? தட்டோடு தான். அடிமைக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் போட்டிருந்த உடுப்பு, அவன் கையில் இருந்த தட்டோடு முடிஞ்சு. ஆனால் அத்தனை செல்வங்களையும் கடவுள் அவர்களுக்கு கிருபையாக கொடுத்தார். அந்த கிருபையை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கடவுள் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிற ஒரு குண்டு ஊசி கூட கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். புரியுதுங்களா? தட் இஸ் த லெசன். ஒரு குண்டூசி கூட கடவுள் மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், மிகப்பெரிய பொருள்களை கடவுள் நமக்கு சவதரித்து கொடுத்திருக்கிற அந்த பொருட்களை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்துகிறீர்களா? இந்த இடத்துல அதை தான் நாம் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்த வெகுமதிகளை அவருக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக பொன் கன்றுக்குட்டி சிலைக்கு பயன்படுத்தினார்கள். நீங்கள் என்னோட கூட சங்கீதம் 106ஆம் சங்கீதம் எடுங்க. 106ஆம் சங்கீதம் 19, 20, 21 வசனங்கள் பாருங்க. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை
நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். திஸ் லீட்ஸ் us to another point. அப்படின்னா கடவுள் கொடுத்த அந்த பொன்னை, வெகுமதியை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். அதுதான் சங்கீதம் 106 படிக்கிறோம். அடுத்தபடியாக 3வது வசனம் 4வது வசனம் பாருங்கள். யாத்ராகமம் 32:3-4. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். 32ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது என்ன காரணம்? அடுத்த காரணத்தை இந்த இடத்துல படிக்கிறோம். கடவுளின் மகிமைக்காக நம்முடைய வெகுமதிகளை பயன்படுத்த தவறும் பொழுது நாம் விழுந்து விடுவோம். அதான் பாயிண்ட். கடவுள் நமக்கு கொடுத்த வெகுமதிகளை அல்லது ஈவுகளை மகிழ்ச்சியாக எண்ணி அந்த ஈவுகளுக்கு நன்றி செலுத்தி அந்த வெகுமதிகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தி தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நம்மளாம் குறைவாக இருக்கிறோம் இல்லைங்களா? கடவுள் எனக்கு தருகின்ற பரிசுகளை, வெகுமதிகளை கடவுளுடைய ராஜ்யத்திற்காக கட்ட வேண்டும். அடிக்கடி யோசிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த மிஷனரிமார்களுடைய லைஃப் ஸ்டோரி தான். கொல்லிமலையில் அந்த ஜெசிமன் பிராண்ட், ஈவ்லின் பிராண்ட், அவங்க இந்திய தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கு வந்து, சென்னையிலிருந்து நாமக்கல் வந்து, நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலம் போய், சேந்தமங்கலத்துலேருந்து கொல்லிமலைக்கு போனாங்க. அந்த புக்ஸை படிக்கிறதுனால எனக்கு தெரியுது. வந்தவங்க ஏதோ வழி இல்லை, பிழைப்புக்கு வழி இல்லை. இங்கிலாந்து தேசத்தில் அந்த காலத்தில் ரொம்ப கொள்ளை நோய், அங்கு பசி, பட்டினி, ரொம்ப கஷ்டம், வறுமை. அதனால சரி இந்திய தேசத்துக்கு போய் ஒரு ஊழியத்தை செஞ்சு ஆண்டவரை பற்றி மற்ற மக்களுக்கு சொல்லி அங்கே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோன்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். வந்தவங்க யார் தெரியுங்களா? வந்தவங்க 2 பேரும் யாருங்க? இங்கிலாந்து தேசத்தில் பல கப்பல்களுக்கான அதிகாரிகள், பல கப்பல்களுக்கு சொந்தக்காரர்கள். கடவுள் அவர்களுக்கு கொடுத்ததை என்னுடைய இந்திய தேசத்து மக்களுக்கு, அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தியாகத்தோடு வந்தாங்க. அப்படி தியாகத்தோடு வந்து அந்த கொல்லிமலையில் அவங்க பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால், கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருட்களை எல்லாம் அங்கேயே அவங்க விட்டுட்டு பணக்காரராக இருந்தவர்கள், ஏழை கிடையாது அவங்கெல்லாம், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறந்து இந்த இடத்துல வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். அப்படி ஒரு குடும்பம் தான் பாஸ்டர் மணிவண்ணன் குடும்பம். ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கு வந்தவர்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்கள் ஊழியக்காரர். அவங்க ஊழியக்காரராக இருந்ததுனால, நான் நாமக்கல் பட்டணத்தை சேர்ந்திருந்ததுனால, அவங்களுடைய ஊழியத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ பார்த்தீங்களா கனெக்ஷன் எப்படி வருது? எங்கிருந்தோ வந்த ஒரு அம்மா, அவர்கள் மூலமாக இவங்க ரட்சிக்கப்பட்டது. இவங்க எங்கள் ஊருக்கு வந்து சுவிசேஷத்தை சொன்னது. நான் அந்த திருச்சபைக்கு எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் கொஞ்ச நாள் போனது. அதனால கடவுள் என்னை தொட்டது. அப்படியே பாருங்கள் அந்த லிங்க். அப்படி ஒருவேளை அவங்க வரலன்னு வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி எங்கேயே இருந்திருப்பேன், அவங்க எங்கேயோ இருந்திருப்பாங்க, நரகத்துக்கு போய் இருந்திருப்போம். அவ்வளோதான் உண்மை. உயிரோடு இருந்திருப்போமா என்பதே சந்தேகம் இல்லைங்களா? அப்போ அந்த கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெகுமதி அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தெருவுக்கு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்குரிய செல்வங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக கட்ட அனுமதித்தாங்கள். அனுமதிங்கன்ற
அது சுவிசேஷ பணியாக இருக்கலாம், அது வேற எந்த கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியாக இருக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கட்ட வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடவுள் கொடுத்த அந்த வெகுமதியை விக்கிரகங்களுக்கு கொடுத்தார்கள். நாம் விக்கிரகங்களுக்கு அல்ல, அதற்கு பணிவிடை செய்ய அல்ல. நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது இங்கு கோல்டு, பொன் மட்டும் ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் அந்த சிலையை செய்ய அவங்க எடுத்துக்கொண்ட திறமை மற்றும் நேரம், இதான் முக்கியமான பாயிண்ட்டு. அந்த தங்கத்தை மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த உருவத்தை அவர்கள் செய்ய எடுத்துக்கொண்ட டைம், அந்த உருவத்தை அவர்கள் செய்ய எடுத்துக்கொண்ட ஸ்கில், திறமை, இதெல்லாம் யாருக்கு செலுத்துகிறான்? ஒன்றுமில்லாத அந்த விக்கிரகத்துக்கு செலுத்துகிறான். அப்போ அவர்களது திறமை, அவர்களது நேரம், அவர்களது பொன் ஆபரணங்களை கடவுளுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக they used it for idolatry. Here it leads us to a question: are you using God's gifts, which means your time, your talent and treasure, உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய காரியங்களை, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்து வெகுமதிகளை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகின்றீர்களா? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் பார்த்த மட்டில் அர்ப்பணிப்பில்லாத ரட்சிப்பை விரும்புகிறார்கள். ஈஸி கிறிஸ்டியானிட்டி. எல்லாருக்கும் எங்கே போகணும்னு ஆசை? பரலோகம் போகணும்னு ஆசை. எந்த மனுஷனை கேட்டு பாருங்கள், எல்லாரும் எங்கே போகணுன்னா பரலோகம் போகணும். போயிட முடியுமா? முடியவே முடியாது. யார் போவா? பாவம் மன்னிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவன், ஒரு சீஷனாக இருக்கக்கூடியவன் போவான். அவன் விழுந்துப்பா எந்திரிப்பா, விழுப்பா எந்திரிப்பா, அது வேறு விஷயம். இவர்கள் தான் பரலோகத்துக்கு போவார்கள். இதை தவிர்த்து வேறு யாரும் போவாங்களா? போகவே மாட்டாங்க. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பை விரும்புகிறார்கள் என்றால், அர்ப்பணிப்பில்லாத ரட்சிப்பை விரும்புகிறார்கள். ஈஸி கிறிஸ்டியானிட்டி. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது சுலபமாக மாறிடுச்சு. இன்றைக்கு ஒரு வகையில் ஊழியங்களும் பணத்தின் அடிப்படையில் சென்று விட்டது. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்கா? இல்லை. இதை நீங்கள் சர்ச்சாகவே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணுவீங்க? இதை ஒரு வீடுன்னு தான் பார்ப்பீங்க. இந்த வீட்டில் என்னங்க இருக்குது? சர்ச்சுக்கு போனால் பில்டிங் அது இதுன்னு இருக்கும், ஏசி இருக்கும், அது இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீட்டில் குடியிருந்துக்கிட்டு 10 பேரை வச்சுக்கிட்டு அதை சர்ச்சின்னு இவராக சொல்லிக்கிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம், மனித எண்ணம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் 2-3 பேர் கூடி ஆராதிக்கிறார்களோ அது சபைன்னு கடவுள் சொல்கிறார். எனக்குன்னா இன்னும் ஒரு 100 பேர் வரக்கூடாதுன்னு எனக்கு ஆசை. நிறைய பேர் வந்தால் எனக்கும் ஆசை தான். ஆனால் மக்களுடைய மனநிலையை சொல்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? ஆதி காலத்தில் திருச்சபைகள்லாம் வீடுகளில் கூடினார்கள். ஏன் உபத்திரம் வந்துச்சு? சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கடவுளை ஆராதித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, சபைகள் உருவானது, சபைக்கென்று தனி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டது. கடவுள் அதெல்லாம் அனுமதித்தார். வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் முதலாக சபை எங்கே உருவானது? இஸ்ரவேல்கள் மக்கள் மத்தியில் தான் உருவானது. அந்த யூதர்களாலே அவர்களுக்கு உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரவத்தினாலே அவர்கள் வீடுகளுக்கு போனார்கள். வீட்டில் எத்தனை பேர் கூட முடியும்னு நினைக்கிறீங்க? பங்களாவாக இருந்துச்சு அன்றைக்கி. மிஞ்சி போனால் 50 பேர் 60 பேர், அவ்வளோ பெரிய வீடு தான் ஒவ்வொருத்தரும் கட்டுவாங்க. 500 பேர் கூடுற மாதிரி யாராவது வீடு கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அப்போ வீடுகளில் சபை கூடிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேராக கூடி அங்கங்கே ஆராதிச்சுட்டு இருந்தாங்க 1ஆம் நூற்றாண்டில். அப்போ கிறிஸ்தவம் என்பது நீங்கள் நினைக்கிறது போலையோ நான் நினைக்கிறது போலவே அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். ஈஸி அர்ப்பணிப்பில்லாத ரட்சிப்பை இன்று விரும்புகிறார்கள். யெகோவா கர்த்தர் எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தார். அதனால அவங்கள இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்தார். ஆனால் அவர்கள் கடவுளின் மகிமைக்காக வாழ தவறினார்கள். நானும் நீங்களும் கடவுளின் மகிமைக்காக வாழ தவறுகின்றோம். அநேக மக்களுக்கு பரலோகம் போக பாவ மன்னிப்பை நாடுகிறார்கள். ஆனால் உலகம் என்கிற விக்கிரகத்தை, அந்த பிடிப்பை விட முடியல. பரலோகத்துக்கு போனோம், உலகம் என்ற பிடிப்பும் அவசியம். 2 மாட்டிட்டு முழிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுவான்,
சங்கீதம் 119 கர்த்தாவே என் ஆசை மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னுவான் சங்கீதம் 119. அப்படின்னா உலகம்தான் அதனுடைய அர்த்தம். உலகமும் அவசியம், பரலோகமும் அவசியம். உலகம் என்கிற விக்கிரகத்தை பிடிப்பை விட முடியல. கடவுளே செய்ய மாட்டாருங்க. அவர் என்றைக்குமே தன்னை குறித்து வெட்கப்பட மாட்டாருங்க. பட் காட் இஸ் நாட் மோக்ட். வசனம் 4 படிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அட பாவிகளா, நம்மளா இருந்தால் அப்படி என்ன செய்வோம்? அப்படிதான் சொல்லுவோம். யார் அழைத்து வந்தா, யார் மீட்டுட்டு வந்தா, யார் கூப்பிட்டு வந்தா, அதெல்லாம் விட்டுட்டு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்றுக்குட்டியா 2 கன்றுக்குட்டியான்னு எனக்கு தெரியல. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். இதே மாதிரியான வழிபாட்டை 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்க நேரம் இல்லை. நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுமா? அந்த இடத்துல 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் படிக்கிறோம். அங்கு யெரொபெயாம் ராஜா என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நீங்களாம் யூதாவுக்கு போய் கடவுளை ஆராதித்து வர்றதுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் போகணும் யோசிச்சு பாருங்கள். சனிக்கிழமை ஓய்வு நாள்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நான் என்ன செய்கிறேன்? தானிலும் பெத்தேலிலும் ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறேன். நீங்கள் அதை என்னவா நினச்சி கும்பிடுங்க? யெகோவா தேவன் நினச்சி கும்பிடுங்க. பிரச்சனை மேட்ரு ஓவரா? போகிற காசு மிச்சமா? டைம் மிச்சமா? எல்லாமே மிச்சம்தானே அப்படின்னு யெரொபெயாம் என்ன செஞ்சான்? ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த இஸ்ரவேலர் மக்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போகாதபடிக்கு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ராஜா இவங்களை எல்லாரையும் கவர்ந்து தன் பக்கமாக இழுத்துக்கொள்வான் என்ற போட்டியினாலும் பொறாமையினாலும் யெரொபெயாம் என்ன பண்ணான்? தானிலும் பெத்தேலிலும் தான் செய்த பொன் கன்றுக்குட்டியின் சிலையை உருவாக்கி, என்ன அது கன்றுக்குட்டி நீ நினச்சா அது கன்றுக்குட்டி, நீ யெகோவா கர்த்தர்னு நினச்சி வந்தீங்கன்னா அது யெகோவா கர்த்தர். பாருங்கள் எப்படி ஐடியா கொடுக்குறான். இன்றைக்கி நமக்கு ஆளுக்கு என்ன செய்கிறாங்க? ஐடியா கொடுக்குறான். நீ போய் இயேசுநாதர் சிலைக்கு முன்னாடி நின்று அது சிலையாக பார்த்தா சிலை, அது உயிராக பார்த்தா உயிர். எல்லாமே எதை பொறுத்து இருக்கிறது? உன் மனசை பொறுத்து தானே இருக்கு. உன் மனசு தான் அப்படின்னு மக்களை ட்விஸ்ட் பண்ணிடுறான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோன்னு. இதுதான்ப்பா உன் தெய்வம் அப்படின்னு யெரொபெயாம் சொல்லிட்டான். நீ அங்கே போகிற, டைம் வேஸ்ட்டு, ரொம்ப டிஸ்டன்ஸு. ஆனால் நீ சீக்கிரம் என்ன செய்யலாம்? இங்கே வந்து அப்படியே வொர்ஷிப் பண்ணிட்டு அப்படியே நீ போயிடு. அவன் தான் ஏற்படுத்தி வச்சான். அதான் பிரச்சனை. they forgot who saved them. அவர்கள் ரட்சித்த கடவுளை அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்போ என்ன சத்தியம் தெரியுங்களா? என்னையும் உங்களையும் ரட்சித்தவரை ஒரு நாளும் ஒரு நொடியும் நான் மறக்கவே கூட. நம்ம எப்படியா சின்ன பின்னமாக ஆக்கிட்டு போகிறோம், அது வேறு விஷயம். நம்மளை பற்றி கவலையை விட்டுருங்க, உங்களை பற்றி கவலையை விட்டுருங்க. உங்களை ரட்சித்தவரை, பாவத்திலிருந்து உங்களை விடுவித்தவரை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள், அதனாலே விழுந்து போனார்கள். ஏன் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்? கடவுளை ஆராதிக்க, கடவுளுக்கு நன்றி செலுத்த. அவர் எனக்கு கொடுத்த பொன்னாபரணங்கள், கிருபைகள், நேரங்கள், சமயங்கள், நான் உழைக்கிற உழைப்புகள் எல்லாமே அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டவைகள். அப்போ இந்த வாரத்தின் முதல் நாளில் அவருக்கு நான் நன்றி செலுத்தி அவரிடத்திலிருந்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து முடித்த அந்த ரட்சிப்பை நான் மறுபடியுமாக சிந்தித்து அவருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி நான் போக வேண்டும், அவருடைய மகிமைக்காக நான் வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நிறுத்தவே கூடாது. ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே அவருடைய ரட்சிப்பை நினைவு கூர்ந்து எழுந்திருங்கள் சொல்கிறது. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலத்தை கொண்டு நீங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்கிறது. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கர்த்தர் எனக்காக உங்களுக்காக
அவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறோமான்னு சொல்லி யோசிச்சுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் முழு வெளிப்பாடாக இந்த உலகத்திற்கு வந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய கடவுளை எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்த வந்த தேவன். கடவுள் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த சத்தியங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகின்ற சத்தியங்கள். ஒருவேளை நான் இன்னும் ரட்சிக்கப்படலை பாஸ்டர், நான் இன்னும் பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலை, எனக்கு இன்னும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் சமாதானம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரணும். உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நான் இந்த உலகத்தில் உம்முடைய மகிமைக்காக வாழணும். ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய காலங்கள், என்னுடைய நேரங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சம்பத்துகள் அனைத்தும் உம்முடையவைகள். அது உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் கட்ட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நான் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே நான் வனாந்தர வாழ்க்கையில் தான் இருக்கிறேன், ஸ்டில் ஐ எம் இன் த வில்டர்னஸ், நீங்கள் அதை நியமித்து வச்சுருக்கிறீங்க. ஐ ட்ரைட் மை பெஸ்ட் லெவல் டு கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் திஸ். இதிலிருந்து நான் வெளிவர எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனால் வெளிவர முடியல. முடிவு என்னது? ஆண்டவரே, இந்த வனாந்தர வாழ்க்கையை இப்போதைக்கு நீங்கள் எனக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க, அதை நான் சரியாக செயல்படுத்த, சரியாக முயற்சித்து அதில் நான் வெளிவர எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபையை தவிர நான் வேறு எதையும் நம்பலை, உம்முடைய வார்த்தையை தவிர நான் வேறு எதையும் நம்பலை. உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய தயவு கிருபை எமக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். விசுவாசிகள் ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தை கேட்கிறவர் தேவன், என்னோடும் உங்களோடும் உறவு கொள்ளுகின்ற தேவன். உங்கள் ஜெபத்தெல்லாம் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டுங்க, என்னங்க கிடைக்கு, என்ன பதில் கிடைச்சிச்சு, ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடோன்னா சோர்வடைந்து விடுகிறோம். அதுக்கு தான் ஒருத்தர் பதில் போட்டார், பல வருஷமாக நான் ஜெபம் பண்ணியும் எனக்கு பதில் கிடைக்கல, அது காரணத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜெபம் அவருடைய சித்தத்திற்கு உட்படலை, அதனால் அவர் எனக்கு பதில் தரலை. ஆனால் நான் அப்படியே விடாப்பிடியாக நான் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்த பொழுது கூட அவர் எனக்கு தேவையான விசுவாசத்திலிருந்து நான் வழிவிலகாதபடி செய்கிறார். சத்தியத்திலிருந்து நான் மாறாமல் இந்த சத்தியத்தை பின்பற்ற உதவி செய்கிறார். நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறார். நான் பண்ணுற ஜெபத்தினால இந்த பதில்கள் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறார். அப்போ அது முக்கியம் தானே. அப்படிப்பட்ட ஜெபமாக என்னுடைய ஒரு ஜெபம் காணப்படட்டும். நேரம் ஆயிடுச்சு, தொடர் நம்ம முடிப்போம். தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரத்திலே தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் மிகுந்த தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை தொடர்ந்து நடத்தும். எந்த நோக்கத்திற்காக கிருபையும் ஆண்டவரே இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினரோ, எந்த நோக்கத்திற்காக எங்களுக்கு திறமையையும் வரங்களையும் கொடுத்தீரோ, அதையெல்லாம் தேவராஜ்யத்திற்கென்று நாங்கள் கட்டி முடிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறிந்து அவர் தருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்துவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.